பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. இந்த நாளிலும் உங்கள் தியானத்திற்கென்று சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 68ஆம் சங்கீதம் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்திர வெளியிலே நடந்து வருகையில். நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று. தேவப்பிள்ளை, தேவ ஜனமே, இஸ்ரவேலில் இருந்ததான ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக்கப்பட்டார்கள். எகிப்தில் அடிமையாக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள், நெருக்கங்கள், அங்கே அவர்கள் ஒடுக்கப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் தம்முடைய தாசனை எழுப்பி மோசேயை கொண்டு கர்த்தர் அந்த ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தி வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அதை தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்தர வெளிகளில் நடந்து வருகையில். விடுபட்டதான ஜனங்கள், விடுவிக்கப்பட்டவர்கள் தம்முடைய தாசனை கொண்டு நடந்து கொண்டு வரும் பொழுது வனாந்தரத்தில் தான் அவங்க நடக்கிறாங்க. ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அவ்வளவு போராட்டங்கள் வனாந்தரத்தில். முன்பே செங்கடல், யோர்தானின் காரியங்கள், பின்பாக பார்வோனுடைய சேனைகள், எதிரிகள், போராட்டங்கள், தண்ணீரற்ற சூழ்நிலைகள், ஆகாரம் இல்லாத தன்மைகள். அப்போ இப்படிப்பட்ட பல கடினமான பாதைகளுக்குள்ளதான் தம்முடைய ஜனங்கள் நடந்து வந்தார்கள். தம்முடைய தாசன் அவர்களை அழைத்து கொண்டு வந்தார். இன்றைக்கு இந்த ஓட்டமும் ஒரு வனாந்தரத்தின் ஓட்டம்தான். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஊழியக்காரன் தம்முடைய ஜனங்களை அவன் நடத்தி கொண்டு வருகிறான். வசனத்தை கொடுத்து, வார்த்தைகளை கொடுத்து, கோலை நீட்டி, அப்படிதானே? ஆனால் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், அங்கே மோசே தனித்தல்ல, தேவன் அவர்களுக்கு முன்பாக சென்றார். இன்றைக்கு உங்கள் ஊழியக்காரன் உங்களை நடத்தி கொண்டு போகிறான் என்றால் நீங்கள் தனித்தல்ல, அவர்களுக்கு முன்பாக தேவன் கடந்து செல்லுகிறார். உங்கள் ஊழியக்காரனுக்கு முன்பாக தேவன் கடந்து செல்லுகிறார். நீங்கள் எந்த சபையில் நாட்டப்பட்டு இருந்தாலும் சரி, எந்த ஊழியக்காரனுக்கு கீழே நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு முன்பே, உங்கள் ஊழியக்காரனுக்கு முன்பே தேவன் அவர் நடந்து செல்லுகிறார். தேவன் அவர்களுக்கு முன் செல்லுகிறார். அங்கேதான் எல்லாவற்றையும் நன்றாய் அறிந்ததான மோசே ஆண்டவரை பார்த்து கேட்குறான், ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லாதிருந்தால் நான் இந்த இடத்தை விட்டு நான் போகலை, நான் புறப்பட விரும்பலை. எனக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, நீங்கள் எனக்கு முன்னாடி போங்க, உங்கள் சமூகம் எனக்கு முன்னாடி போகட்டும். நீங்களும் அறிந்து கொள்ளணும், நீங்கள் நடத்தி கொண்டு போகப்படுகிறதான இந்த காலகட்டங்களில், சூழ்நிலைகளில் தேவனே உங்களுக்கு முன்பாக போகிறார். அங்கே கர்த்தர் கடந்து போகும்போது நடக்கிற காரியம் என்ன? நீங்கள் அதன் பின்பாக அடுத்த வசனங்களை வீடுகளில் இருக்கும்போது நீங்கள் வாசிங்க. அங்கே சொல்லப்படுகிறது, சீனாய் மலை அதிர்ந்தது, அங்கே அசைவுகள் உண்டாயிற்று, வானமும் பொழிந்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஆமாங்க, உங்களுக்கான வானம் திறக்கப்படும், அங்கே அசையாத பர்வதங்களும் அசைக்கப்படும். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவாரானால் செய்யப்படுகிற காரியம். நீங்கள் நினைச்சிடக்கூடாது, நான் எப்படியும் ஓடிடுவேன். இல்லை, கர்த்தர் உங்களுக்காக ஒரு ஊழியக்காரனை வைத்திருக்கிறார். அந்த ஊழியக்காரனை வெறுமையாக கர்த்தர் நடத்தலை, அவர்களுக்கு முன்பாக தேவன் கடந்து செல்லுகிறார். அப்போது we are under process. நாம் சில பரிமாணத்திற்குள்ளே நம்ம கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். எனக்கு முன்பாக தேவன், தேவனுக்கு பின்பாக ஊழியக்காரன், ஊழியக்காரனுக்கு பின்பாக குடும்பங்கள், குடும்பங்களுக்கு பின்பாக மற்ற ஜனங்கள். தேவன் அப்படியாக தம்முடைய ஜனங்களை நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. கர்த்தர் உங்களையும் நடத்துவார். பர்வதங்களை அசையும்படி செய்வார், வானங்களை பொழிந்தருளும்படி செய்வார். சகல காரியங்களும் உங்களுக்காக வாய்க்கும்படியான வாசல்களை கர்த்தர் திறப்பார். ஆச்சரியத்தில் ஆழ்த்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே,
இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ளட்டும், தேவன் எங்களுக்கு முன்பாக நடக்கிறீர். எங்களுக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தரே கடந்து போகிறீர். என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துணையாயிருந்து நடத்துவீராக. வானங்கள் பொழியட்டும், அசைவுகள் உண்டாகட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்களுக்குள்ளாக ஒரு உணர்வு உண்டாகட்டும், உங்களுக்குள்ளாக ஒரு மனதைரியம் உண்டாகட்டும். எனக்கு முன்பாக கர்த்தர் அவர் கடந்து செல்லுகிறார். ஜனத்திற்கு முன்பாக கர்த்தர் கடந்து செல்லுகிறார். ஊழியங்களுக்கு முன்பாக, ஊழியர்களுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து செல்லுகிறார். அவர் கடந்து செல்லும் பொழுது சீனாய் மலை அசையும், வானங்கள் பொழிய ஆரம்பிக்கும், சகலமும் எனக்காக ஏற்படுத்தப்பட ஆரம்பிக்கப்படும் என்கிற அந்த உணர்வை கர்த்தர் தருவாராக. God bless you. God bless you.